ஒரு கவுண்டமணி காமெடியில இங்க அவ்வளவு அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கு, யாரா ஒருத்தன் டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிற கதையா நேத்து தமிழக சட்டசபை அப்படிங்கிறது சந்தி சிரிச்சிருச்சு, போர்க்களமாவே மாறிடுச்சு, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தாவேகாவுடைய ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ அவரோட கடைசி சீட்ல இருந்து எந்திரிச்சு ஓடி வந்து திமுகவுடைய எம்எல்ஏக்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதற்கு திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எதிர்வினையாற்றி இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு எந்திரிச்சு கூச்சலிட்டது மட்டும் இல்லாம விஜய விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி நம்பி விட்டுருக்காங்க திமுகவுடைய எம்எல்ஏக்கள். அதுல ஒரு எம்எல்ஏ எல்லாம் விஜய் அவர்கள் உட்கார்ந்து அவருடைய முகபானை ஃபேஸ் ரியாக்ஷனை இப்படியெல்லாம் பண்ணி பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காரு. நேற்று இந்த கேள்வி பதில் அந்த செஷன்ல திமுக எம்எல்ஏக்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியாம தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்காம மௌன புரட்சி பண்றாரா, வானமே இடிந்து விழுந்தா கூட முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேச மாட்டாரா அப்படின்னு திமுகவுடைய எம்எல்ஏ அகஸ்டின் பேசியிருக்காரு. வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல, வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டுறீங்க? அடுத்தது ஒரு பாஸ் ஆயிடுவீங்கல்ல, வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. அது மட்டும் இல்லாம இன்னொரு திமுகவுடைய எம்எல்ஏ எந்திரிச்சு நின்று தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வாய் திறந்தே பேச மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சப்போ அதற்கு விஜய் அவர்களை நோக்கி கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா அதற்கு விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். அதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு கொளத்தூர் தொகுதியில எங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசுனனால என்ன நடந்துச்சு தெரியுமா, ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர் தோத்தே போயிட்டாருங்க, எங்க தலைவர் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசினா எரிமலையா வெடிக்கும், குமுறிடுவாரு, அவ்வளவுதான், அந்த இடமே பத்தி எரிய ஆரம்பிச்சிடும், இந்த கோட்டி தீ குளிப்பான் சார், தீ குளிப்பான், முதல்ல மேல் குளிடா அப்படிங்கிற கதையா அவர் எடுத்து வச்ச கேள்வி என்ன? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா காவல்துறையுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய நபர் யாரு? விஜய் அவர்கள். அவர் பதில் கொடுக்காம பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா பதில் கொடுப்பதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்த காமெடி ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, சுந்தரா டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல முரளியும் வடிவேலும் ஒரு கல்யாண கோஷ்டியை வந்து பஸ்ல ஏத்திட்டு போறதுக்காக போவாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாருன்னு அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா மாப்பிள்ளைய நாங்க கிளப்பி கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு வழி பண்ணிடுவாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து வேட்டி சட்டை கட்டி விட்டு மீசையெல்லாம் இப்படி வலிச்சு கூட்டிட்டு வந்து, ஏன்பா சின்ன பையெல்லாம் வண்டியில ஏத்துறீங்க, ஏங்க இதாங்க மாப்பிள்ளை, ஓ இதான் மாப்பிள்ளையா, என்னடா இது ஃபேஷன், இதுதாங்க இந்த காலத்து ஃபேஷனு, அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு கோட்டு சூட்டு இது எல்லாத்தையும் மாட்டி விட்டு புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் ஈட்டுன்னு போறாங்க. ஆக மொத்தத்தில் அவரை டம்மியா உட்கார வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத 100% மறுக்க முடியாத உண்மை. சரி, நேத்து சட்டமன்றத்தில் நடந்த அந்த நேரலையை நீங்க கட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? எதனால துண்டிக்கப்பட்டது? ராஜ்மோகன் வந்து டெமோக்ரஸியோட பியூட்டியே அதுதான், நாங்க வந்து திமுக ஆட்சி மாதிரிலாம் கிடையாது, என்னென்னலாம் சட்டசபையில் நடக்குதோ அது எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து கொண்டு வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னு வாய்களையே பேசிட்டு திமுக தரப்பு இந்த தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை கேள்வியாக எழுப்பும் போது அங்க பதில் கொடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது யாருமே இல்லை. ராஜ்மோகன் ஒரு பக்கம் பேசுறாரு, ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் பேசுறாரு, இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி பேசுறாங்களே தவிர விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசவே இல்லை. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? இதுல ராஜ்மோகன் சொல்றாரு, உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல, நாங்களும் பேசுவோம், எங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் இந்த சட்டசபையே பற்றி எரியும், நாங்க எங்க தலைவருடைய ஆணைக்கு இணங்க அமைதியாக இருக்கிறோம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கண் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அதே சபை ஒழுக்கத்தையும் ஒத்துழைப்பையும்
அனைத்து கட்சி தோழர்களிடம் நான் விரும்பி வேண்டி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பா அவங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அவங்க கேட்ட கேள்வி என்ன? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடைபெறுது அப்படின்னு கேட்டதுக்கு, கொளத்தூர் தொகுதியில் பேசினதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். சரி ரைட்டு, ஸ்டாலின் அவர்கள் தோத்ததெல்லாம் இருக்கட்டும், அவங்க கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கப்பா, அதுக்கு நீங்க பதிலடி கொடுங்கப்பா. ஆக மொத்தத்தில் தாவேகாவில் இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களும் தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சட்டசபையில உட்காந்து டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தொடர் நேரலையில் பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த தாவேகாவுடைய ஆட்சியுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்பயே விஜய் அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள்லாம் எழுந்துருச்சு. இவர் என்ன எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் இப்படியே உட்காந்துருக்காரு, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதிர்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ பதில் சொல்லணும்ல. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லை, ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தாங்க நான் தமிழ், சாமி முன்னாடி தான் சந்தமா இருப்பேன், சக்கடை முன்னாடி இல்லை அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நாளாவது டைம் வேணும் இல்லையா? அதனால நீங்க பாட்டுக்கு கேள்வியா கேட்டு போனா எங்க தலைவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்ல. எங்க தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பனையூருக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ட்விட்டர்ல டைப் பண்ணி உங்களுக்கு பதிலடி கொடுப்பார். அதுதான் எங்க தலைவருக்கு தெரியுமே தவிர நீங்க பேசுறது எல்லாத்திற்கும் கவுண்டர் கொடுக்கறது எங்க தலைவருடைய வேலை இல்லை. அதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே. அதாவது ஒரு பொம்மை முதல்வரை நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு பவுடர் போட்டு கூட்டிட்டு சட்டசபையில் உட்கார வச்சு ஒரு பொம்மை அரசாங்கத்தை தான் இந்த தாவேகா அரசு அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்களால் தனிச்சு செயல்படவே முடியாது அப்படின்றதுக்கு இந்த 2 நாட்களாக நடந்த இந்த சட்டமன்றமே சாட்சி. பூனை கூட தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா சீரும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதே மாதிரி இதே இடத்துல ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ இருந்திருந்தா கதையே வேற, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதே விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களை எதிர்த்து எப்படியெல்லாம் சீறி இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு முதலமைச்சரா இருந்து கூட இவரால் எதுவுமே பண்ண முடியாம ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாட்டில் என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறது? ஏன்னா இது சினிமா கிடையாது, மாஸ் டயலாக் பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு சும்மா ஒரு 10 பேரை அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போறதுக்கு. இது சட்டசபை, எதிர்க்கட்சிங்கிறவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. திமுக எம்எல்ஏ ஒருத்தர் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய டைரக்டர் அட்லி எப்படி மற்ற படத்துல எல்லாம் இருந்து காப்பி எல்லாம் சுட்டு கட் பண்ணி ஒட்டி ஒரு படத்தை எடுப்பாரோ அதே போல திமுகவோட இதுக்கு முன்னாடி நாங்க கொண்டு வந்த திட்டங்களை பேரை மாத்தி கட் பண்ணி ஒட்டி இன்னைக்கு தாவேகா மாடல் விஜய் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பித்தலாட்டம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தாவேகா அப்படிங்கிறது திமுக இருந்து எதையுமே ஆட்டைய போடல. எங்களுக்குன்னு தனியா கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, செயல் திட்டம் இருக்கு, வரைவு இருக்கு. அதை வச்சுதான் நாங்க ஒரு திட்டங்களை ரெடி பண்றோம், மக்களுக்கு நல்லது பண்றோம் அப்படிங்கறத பேசுறதுக்கு அங்க ஆள் இல்ல. விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனம் காக்குறாரு. அங்க சுத்தி இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சம்பந்தமே இல்லாம பதில் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ரோம் நகரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த அரசன் ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா, அந்த கதையா சட்டசபையே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியான்னு உட்காந்துருக்காருங்க. அவரோட ரியாக்ஷனை வச்சு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு சினிமால ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தனே, என்ன முதலமைச்சராக்கி கொண்டு முத வரிசையில உட்கார வச்சுட்டாங்களே, எதிர்கட்சியா இருக்கிறவங்க கேள்வி கேட்டு நாக்க புடிங்க சாவற மாதிரி கேட்கறாங்களே, நமக்கு பதில் சொல்ல தெரியலையே, ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுதானடா நான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ் வெளியில கேக்குது. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஆனா இந்த தாவேகா கும்பல் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அதாவது புயலுக்கு முன்னாடி அமைதியா தான் இருக்கும். விஜய் அண்ணா அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எரிமலை எப்படி பொறுக்கும்
எரிமலை வந்து முதல்ல பொங்குண்டா, அதுக்கப்புறம் தான்டா வெடிக்கும். அதனால வந்து தளபதி வந்து புலி வந்து பதுங்கிறது வந்து பாயறதுக்கு தாண்டா. இப்ப தளபதி என்கிற புலி வந்து பதுங்கி கொண்டு இருக்கிறது, அது எப்ப வேணுமானாலும் பாயும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, மக்களாகிய நீங்க இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுகிட்டு இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.